தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரொம்ப சிரமத்தில் இருக்கும். கடை திறக்கலாமா இல்லை மூடிடலாமா அப்படின்ற கஷ்டத்தில் இருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து மிஞ்சி போனால் இன்னும் 2 நாள் தான் வந்து கடை நடத்த முடியும். அதுக்கு மேலே நாங்களும் க்ளோஸ் பண்ணுறது தான். ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, அதனால் வேணாம்னு சொல்லிட்டு கடை பூட்டி போட்டு சாப்பாட்டுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. சின்ன சிலிண்டர் 3000 ரூபா, பெரிய கமர்ஷியல் எடுத்தோன்னா 5000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்து நாங்கள் போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. இப்பயே கொஞ்சம் சிலிண்டரை வச்சு பேலன்ஸ் எல்லாம் வச்சு சாச்சி வச்சு இன்னைக்கு ஒரு பொறுத்து போட்டுட்டேன். கேட்டாலும் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரும், அதோட கடையை க்ளோஸ் பண்ணேன். இல்லை இன்னைக்கு வந்து அதை வாங்கி நிறுவனம் கடை நடத்துறதை விட மூடிட்டு சும்மா கடை வீட்டில். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அலைஞ்சிருக்கேன் சிலிண்டருக்கு. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். மேற்காசிய போர் காரணமாக தமிழ்நாடு உட்பட நிறைய மாநிலங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் இருக்க டீ கடைகள், ஹோட்டல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமையல் எரிவாயு தட்டுப்பாடுனால டீ கடை வச்சிருக்கவங்களோ ஹோட்டல் வச்சிருக்கவங்களோ எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ள வராங்கன்றதை வாங்க அவங்ககிட்ட போய் பேசி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இல்லையா, நீங்கள் எந்த மாதிரி சிரமம்லாம் படுறீங்கன்னா? ரொம்ப சிரமத்தில் இருக்கும். கடை திறக்கலாமா இல்லை மூடிடலாமா அப்படின்ற கஷ்டத்தில் இருக்கும். இருந்தாலும் சாப்பாடுக்கு என்ன அடுத்தது நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குடும்பத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அலைஞ்சிருக்கேன் சிலிண்டருக்கு. ஸோ எங்கேயுமே கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் இப்போ கமர்ஷியல் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ போட்டிருக்கேன். அதனால் ஒரு நாளும் இப்போ வந்து சிரமமாக தான் இருக்குது. ஹோட்டல் நடத்த முடியாத கண்டிஷனில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் ஏதாவது பண்ணி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சீக்கிரம். இல்லைன்னா எல்லாருமே இதில் பாதிப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சிலிண்டர் கிடைக்கல, விலை அதிகம். அதனால் கடை மூடுற லெவலில் தான் இருக்குது. இப்போ சில பேர்லாம் வந்து டீ விலையெல்லாம் ஏற்றுறாங்க, நீங்கள் ஏற்றுருக்கீங்களா? இல்லை அதே ரேட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு சிலிண்டர் இல்லை, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? வேறு நான் என்ன பண்ணுறது, வேறு கிடைக்கலன்னு கடையை தான் மூடணும், வேறு என்ன வழி இல்லை. சிரமத்துக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன். அதை கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கேஸ் இருந்தது. அது நான் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் ஓடும், அதோட எடுத்து போட வேண்டியதுதான் கடை. ரொம்ப சிரமமாக இருக்குது. எந்த அளவுக்குலாம் சிரமமே அதிகமாக இருக்குது. எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க நீங்கள்? பிரச்சனை என்ன, இப்போ சிலிண்டரு தட்டுப்பாடுனால சிலிண்டர் தான் கடையை மூடிட்டு வந்து இங்கே வேலை பார்க்குறப்போ நான் ஒரு கடை வச்சுருந்தேன். அதுலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறேன் சிலிண்டர் இல்லாததுனால. அப்படியே சிலிண்டர் என்ன கிடைச்சாலும் கூட சின்ன சிலிண்டர் வச்சுக்கூடாது, ரைடு வருவாங்க, அப்படி பயமுறுத்துறாங்க. அதை பார்க்குறதா, இங்கே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, எங்கள்கிட்ட வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. இதனால் இது வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. நாங்கள் இந்த தொழில் பண்ணி தான் எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறோம். அப்புறம் வீட்டுக்கும் இல்லை, கமர்ஷியலை சுத்தமாக கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் உள்ளதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணாலும் அதுக்கு வேறு தனி கோர்ஸ் வந்து ரைடு அப்படின்னு சொல்லி அதை தூக்குறாங்க. இதனால் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறோம். அதேமாதிரி இந்த கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுதுன்னு தெரில. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு அதை ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுக்கு ஏதாவது அவங்க ஒரு மாற்று கொடுக்கணும்ல, அதுக்கு எதுவும் வேறு சொல்யூஷன் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு இப்படியே நீடித்தா நாங்கள்லாம் வந்து வாழ்வாதாரம் எப்படி, உயிர் வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போதுமான கையிருப்பு வந்து வச்சுட்டு தான் எந்த அலௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணணும். இப்போ வந்து சமீபமாக வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின அறிவிப்பு வந்து எந்த கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கும் வந்து எது விதமான எதுவும் தெரிவிக்கல. இப்போ அவங்களே வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, சரவண பவன், பாலாஜி பவன்லாம் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர், அவங்களாலே வந்து நிர்வாகம் செய்ய முடியல. கடந்தது எதனா ஒரு ரைட் ஸ்டாப் பண்ணுறாங்க. டீ கடைகளை வந்து டீ விலையை ஏற்றுறாங்க. அப்போ அது மாதிரி இருக்கும்போது நாங்களாம் சின்ன சின்ன வியாபாரம் தான் நாங்கள் பண்ணுறது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து மிஞ்சி போனால் இன்னும் 2 நாள் தான் வந்து கடை நடத்த முடியும். அதுக்கு மேலே நாங்களும் க்ளோஸ் பண்ணுறது தான். இது வந்து பெரிய ஒரு பாதிப்பு தான் எங்களுக்கு கொடுக்கும். சிரமம்னா இப்போ என்ன வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அவங்களுக்கு இப்போ இப்படி இருந்தோம்னா அவங்க ஊருக்கு தான் போய் ஆகணும். நம்மளால் கடை நடத்த முடியாது. அவ்வளோதான், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நம்ம கடையை மட்டும் வீட்டில் இருக்க வேண்டியதான். பெரிய சிலிண்டர் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் கடையை. நான் 3 வேளை கடை போட்டேன். இப்போ ஒரு வேளை தான் கடை போடுறதா இருக்குது. ஆனால் அந்த ஒரு வேளைக்கு இப்போ நாளைக்கு போட சிலிண்டரே இல்லை. அதை கடை மூடி தான் வைக்கணும். கஸ்டமர்லாம் வராது போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப கஸ்டமர் வருவாங்க. இப்போ நாளைக்கெல்லாம் நான் போடலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவன் கேட்டால் சிலிண்டரு 2000 அப்படி, அது 2000 கொடுத்தா கூட கிடைக்கல, இல்லைன்றான். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. விறகு அடுக்கு தான் வாங்கி வைக்கிற வழி, அதான் எதாவது ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும், நான் நடுத்தரோம் 30,000 வாடகை, இது கடை வாடகை. அது நம்ம சிலிண்டர் இருந்தால் தான் நாம் எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இல்லாத நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கமர்ஷியல் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா நாங்கள் பொழப்பில் நடத்த முடியாது. ஸோ அந்த சூழ்நிலை எங்களுக்கு மேற்கொண்டு அதிகமாகிட்டு இருக்குது. மன உளைச்சலில் நாங்கள் ஆளாகிருக்கோம்.
அதிகபட்சம் இன்னொரு 1 நாள் 2 நாள் கடை போடலாம், மூடிட்டு வீட்டில் உட்காரணும். அடுத்து என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து தரணும். இப்போ சிலிண்டர் வச்சிருப்பீங்க, ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க இல்லையா, அது ஒரு ரேட்ல இருக்கும். சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்தில் கிடைக்கலையே, கிடைக்கல. இன்னொரு இடத்துல வாங்குவீங்க இல்லையா, அது எவ்வளோ ரேட் சொல்றாங்க? ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. அதனால் வேணாம்னு சொல்லிட்டு கடையை பூட்டி போட்டு சாப்பாட்டுக்கே இல்லாமல் சாப்பாட்டுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. வந்து ஒரு சின்ன சிலிண்டர் 3000 ரூபா, பெரிய கமர்ஷியல் எடுத்தோன்னா 5000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்து நாங்கள் போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. நாங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு எங்களுக்கு அதில் 5 காசு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அப்படியே ட்ரிபிள் ஆகி போகுது. அப்படின்னும் போது அந்த தொழில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா உட்காந்துட்டு போயிடலாம். நம்மளால் கொஞ்சம் இருக்குது, கேஸ் கொஞ்சம் இருக்குது, ஊருக்கு போனதுனால அது ஓடுற வரைக்கும் ஓட்டுவோம். முடிஞ்சால் இழுத்து கிடச்சா பண்ணால் செட்டு இழுக்க வேண்டியதுதான். இந்த ஒரு வேலையில நாளைக்கு நான் போட முடியாது, இல்லை சிலிண்டரே இல்லை. இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் சிலிண்டரை வச்சு பேலன்ஸ் எல்லாம் வச்சு சாச்சி வச்சு இன்னைக்கு ஒரு பொறுத்து போட்டிட்டேன். அதுவும் நிறைய பேர் அங்கங்கே மூடிட்டாங்கன்னு வந்து கேட்டாங்க. நான் சிலிண்டர் இருந்தால் தானே நான் கூட 10 வச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியும், கூட கிடையாது. அதனால் அவங்களுக்கே நான் திருப்பி அனுப்பிட்டேன். எனக்கு அதே மனசு வருத்தமாக கஷ்டமாகுது. எப்பயுமே அனுப்ப மாட்டேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். இப்போ இல்லாதனால அவங்கள அனுப்பிட்டேன், இல்லைன்னு சொல்லி. இப்போ வாங்குறது இல்லைண்ணா, கிடைக்கல, யாருமே கொடுக்கல, கேட்டாலும் கிடைக்கல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வரும், அதோட கடையை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, ஒரு சில பேர் விறகரப்பில் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா, இப்போ அந்த அடுப்பே கிடையாதா, இப்போ எல்லாம் ஸ்டாக்கெல்லாம் காலியாக. இல்லை இன்றைக்கி வந்து அதை வாங்கி நிர்வாகம் கடை நடத்துறதை விட மூடிட்டு சும்மா கிடலாம் வீட்டில். ஏன்னு கேட்டால் இப்போ கூட விசாரிச்சு வரேன், 2500 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும். அதாவது வீட்டு சிலிண்டர் கமர்ஷியல் இருந்தால் கூட பரவாயில்ல கொடுத்து வாங்கி ஏதோ சமாளிக்கலாம். ஆனால் சமாளிக்க முடியாது. நாங்கள் சொந்தமாக நாங்கள் வீட்டில் செய்கிறோம், நாங்கள் 2 பேர் வேலை வச்சு சமாளிக்க முடியாது. நாங்கள் 2 பேர் சேர்த்தால ஏதோ சரி எங்கள் லாபத்தை கூட எடுத்துகிட்டு பண்ணிடுவோம். ஆனால் வேலையில் ஆள் வச்சு சமாளிக்க எந்த ஹோட்டலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார் திடீர்னு வந்து இது ஏற்றினா மக்கள் வந்து பாதிப்பாங்க, சரிங்களா? நம்ம வந்து இது வந்து எவ்வளோ நாள் நீடிக்குன்றது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து அதுக்கோசம் நாங்கள் விலை ஏற்றணும் அப்படின்னா மக்கள் தான் பாதிப்பாங்க. வேறு வழி இல்லாதனால ஏற்றி தான் ஆகணும், சரிங்களா? அது இது நீடிச்சிச்சுன்னா தலைவலி தான், எல்லாருக்குமே பாதிப்பு தான். இப்போ நாங்களும் கையிலேருந்து போட்டு நடத்த முடியாது இல்லையா? அதனால் வந்து நல்ல முடிவு எடுக்கணும், அவ்வளோதான். நாங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். அது நான் இது வரைக்கும் ஒன்றும் நான் நார்மலாக வீட்டுக்கு வாங்குறது வாங்கி போடுவேன். அவங்க கம்மியாக தான் கொடுத்துன்னு இருந்தாங்க, 1150 ரூபா கொடுப்பாங்க. அது இப்போ இன்னும் அவங்க விலையும் சொல்லலை, சிலிண்டரும் எனக்கு தரணும் சொல்லலை, கிடையாதுன்ட்டாங்க. புக்கிங் பண்ணால் கிடைக்குமான்னு கேட்டாலும் அதுவும் லோடு வரல, புக்கிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கமர்ஷியல் வந்து 4000, 3800, 4500 இந்த மாதிரி விற்கிறாங்க. இந்த மாதிரி விற்றா அதுவும் வாங்க முடியாது. இருக்கப்பட்டவங்க வந்து 2, 3ன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்கே போனாலே இது எங்களுக்கே பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு உடனே கொடுத்துறியா, நான் பதிலுக்கு வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு இவங்க கிடைச்சா தானே நான் பதிலுக்கு அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நான் பண்ண முடியும். இல்லைன்னா நான் வாங்கி பண்ணிவிடுவேன், ஒரு நாளைக்கு கூட கடை போட்டுருவேன். எனக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் திருப்பி தரணும்ல. அவங்க எனக்கு வேணான்னு சொல்லி கொடுத்துட்டா நான் பணம் கொடுப்பேன், அவங்க எனக்கு பதிலுக்கு சிலிண்டர் கொடுன்னு கேட்குறாங்க. அப்புறம் நான் சிலிண்டர் வாங்கி கொடுனா எனக்கு இங்கே கிடைச்சா தான் அவங்களுக்கு தர முடியும். அதனால் அவங்க தர சிலிண்டரை நான் வேணான்னுட்டேன். இல்லை சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும், அதை அரசு தான் பார்க்கணும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அவசரப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தானே. டீ குடிக்கிறாங்க, எனக்கு இப்போ 10 ரூபா டீயே 15 ரூபா கொடுக்குறப்ப சங்கடமாக தானே இருக்கும் அவங்களுக்கும். அரசு என்ன கேட்குறீங்க கோரிக்கையா? அதான் எங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக கொடுத்து எங்களுக்கு பிரச்சனையை இது பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த அரசாங்கம் தான் இதுக்கு ஏதாவது வந்து ஒரு வழி பண்ணாக்க நல்லாயிருக்கும். ஆனால் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் புரியல. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.